Exercise 1.2 question number 1. இங்க let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from a to b? இது ரிலேஷனான்னு கேட்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கின்றான்னா a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a cross b. a cross b equal to a ஓட எலிமெண்ட் என்ன 1, 2, 3, 7 cross b ஓட வேல்யூ என்ன 3, 0, minus 1, 7. அப்புறம் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஆர்டர் பேரா எழுதணும். எப்படி எழுதலாம் அது 1, 3 1, 0 1, minus 1 1, 7 2, 3 2, 0 2, minus 1 2, 7 next 3, 3 3, 0 3, minus 1 3, 7. So last பார்க்கும்போது 7, 3 7, 0 7, minus 1 7, 7. ஸோ ஆர்டர் பேர் எழுதாச்சு. அப்போ என்ன சொன்னா இங்கே 4 சப்டிஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்னன்னா ரிலேஷன் 1. ஸோ R1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவாங்கன்னா 2, 1 அண்டு 7, 1. இது ரிலேஷன் கேட்குறாங்க. இது ரிலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா இந்த R1ல இருக்கிற வேல்யூ 2, 1 7, 1 அது அப்படியே என்ன A கிராஸ் B இருந்தால் ரிலேஷன், இல்லைன்னா இட் இஸ் நாட் ரிலேஷன். ஒன்று இருக்குது ஒன்று இல்லைனாலும் அது வந்து இட் இஸ் நாட் ரிலேஷன் தான். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இருந்தால் அது ரிலேஷன், இல்லைனா வந்து ரிலேஷன் கிடையாது. 2, 1 பார்க்கும்போது A கிராஸ் Bயில் இல்லவே இல்லை. அப்போ இது எப்படி ஆகுதுன்னா R1 பிலாங்ஸ் டு 2, 1. அப்போ R1ல வந்து 2, 1 இருக்கு, பட் 2, 1 does not belongs to A cross B. இப்போ 2, 1 ரிலேஷன் 1ல இருக்கு, பட் 2, 1 A cross Bல இல்லை, does not belongs to A cross B. அப்போ இல்லாதனால it is not a relation. It is not a relation. அப்போ therefore from A to B. Next, second subdivision. So second question ஆனா R2 relation 2 equal to minus 1, 1. அப்போ R2ல minus 1, 1 இருக்கு, பட் A cross Bல minus 1, 1 இருக்கா இல்லை. So but minus 1, 1 does not belongs to A cross B. அப்போ it is not a relation. இந்த ரிலேஷன் 2ல இருக்கிற அதே எலமெண்ட் A cross Bல இருந்தா ரிலேஷன், இல்லைன்னா இட் இஸ் நாட் a ரிலேஷன். அப்போ இட் இஸ் நாட் a relation from A to B. Next, subdivision 3. So R3 equal to relation 3 equal to 2, minus 1 7, 7 1, 3. ஸோ இது ரிலேஷனா இல்லையான்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ 2, minus 1 ஸோ இதில் இருக்கா இருக்கு. ஸோ 2, minus 1. நெக்ஸ்ட் 7, 7 ஸோ 7, 7ம் இதில் இருக்கு. நெக்ஸ்ட் 1, 3 ஸோ 1, 3 இருக்கா. ஸோ 1, 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அதில், அப்போ இது இட் இஸ் ஏ ரிலேஷன். அப்போ therefore R3 it is a relation. Next, subdivision 4.
சப்டிவிஷன் பண்ண சொல்றாங்கன்னா ரிலேஷன் 4 ஈக்குவல் டு 7, -1, so 0, 3, 3, 3, 0, 7. ஸோ இது ரிலேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். 7, -1 இருக்கு அதில். ஸோ 7, -1 இங்கே இருக்கு. ஸோ 7, -1. நெக்ஸ்ட் 0, 3. ஸோ 0, 3 இல்லை. ஏதாவது இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம அதை எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும் போதும். இங்கே 3, 0 தான் இருக்கு. பட் 0, 3 இல்லை. அப்போ ரிலேஷன் 4 belongs to 0, 3, but 0, 3 does not belongs to A cross B. இப்போ 0, 3 வந்து ரிலேஷன் 4ல இருக்குன்னு சொல்றோம். பட் 0, 3 வந்து does not belongs to A cross B. அப்போ அது இல்லாதனால it is not a relation. It is not a relation from A to B. From A to B. Question number 2. Let A equal to 1, 2, 3, 4, etc. 45 and R be the relation defined as square of a number. Square of a number na y equal to அது x னு எடுத்தா x square கன்வர்ட் பண்ணலாம். On A, write R as a subset of A cross A. Also find the domain and range. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ரிலேஷன் எடுக்கிற வச்சுங்களேன். அப்போ ரிலேஷன் எடுத்தா நான் x ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். அப்போ x ஈக்குவல் டு நான் 1 எடுத்தா என்ன வரும், இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ண 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட் நான் 2 எடுக்கிறேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஏன்னா என்ன சொல்றாங்க, ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர். சரியா, நம்ம எடுக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே நான் 3 எடுத்தா 3 ஸ்கொயர் என்ன வருங்க 9. நெக்ஸ்ட் 4 எடுத்தா 4 ஸ்கொயர் பண்ணா 16. நெக்ஸ்ட் 5 எடுத்தா 5 ஸ்கொயர் பண்ணா 25. நெக்ஸ்ட் நான் 6 எடுத்தா 6 ஸ்கொயர் பண்ணா 36. நெக்ஸ்ட் நான் 7 ஸ்கொயர் பண்ண வருங்க 49 வரும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 45 வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ரிலேஷன் வந்து 6, 36 ஓட க்ளோஸ் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா R is a subset of A crossingகிறப்போ, அப்போ R subset of A cross A அது ஃபர்ஸ்ட் படிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அண்ட் ரேஞ்ச். அப்போ டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் டொமைன். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ரேஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ தான் வந்து ரேஞ்ச். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா வந்தது 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஸோ அவன் கேட்ட டொமைனு அண்டு ரேஞ்ச். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. A relation R is given by the, இங்கே ஆர்டர் தர கொடுத்துருக்காங்க. ஸோ y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்க. ஸோ டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. டொமைனு அண்டு ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, y equal to x plus 3. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா x belongs to, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல 0, 1, 2, 3, 4, 5 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நான் x equal to நான் 0ன்னு எடுத்தா அப்போ y equal to என்ன வருங்க 0 plus 3 வரும். இது சால்வ் பண்ணா 0 plus 3 னா 3. நெக்ஸ்ட் x equal to 1ன்னு எடுத்தா y equal to x plus 3 இல்லையா, அப்போ x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 plus 3 வரும். 1 plus 3 ஆட் பண்ணா 4. நெக்ஸ்ட் x equal to 2. ஸோ x equal to 2ன்னு எடுத்தா y equal to x plus 3யா, x ஓட வேல்யூ 2. அப்போ 2 plus 3 equal to 5. நெக்ஸ்ட் x equal to 3. ஸோ x equal to 3ன்னு எடுத்தா y equal to x plus 3யா, x ஓட வேல்யூ வந்து 3. அப்போ 3 plus 3 equal to 6. நெக்ஸ்ட் x equal to 4. அப்போ x equal to 4ன்னு எடுத்தா y equal to என்ன ஃபார்முலா,
x plus 3, x க்கு பதிலா 4, 4 plus 3 equal to 7. Next, நான் x equal to நான் 5 எடுத்துட்டான்னா y equal to 5 plus 3 வரும். இப்போ வேல்யூ என்ன வருங்க 8. அப்போ இங்க நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுதா இருந்தா அப்போ r equal to நம்ம 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன வந்தது வேல்யூ 3. அப்போ 0, 3. நெக்ஸ்ட் 1 சப்ஸ்டிட்யூட் என்ன வந்தது 4. 1, 4. நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2, 5. நெக்ஸ்ட் 3 க்கு என்ன வேல்யூ வந்தது 3, 6. நெக்ஸ்ட் 4 க்கு 7. 4, 7. நெக்ஸ்ட் 5 க்கு 8. சோ இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க டொமைன். therefore so domain equal to so domain னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது அப்ப கொடுத்தது தான் domain. அப்ப என்ன வரும் domain இங்க 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச்னா நம்ம கண்டுபிடிக்கிறது. சோ ரேஞ்ச்னா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. அப்ப 0 சப்ஸ்டிட்யூட் என்ன வந்து ரேஞ்ச். அப்ப ரேஞ்ச்னா வந்து செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே வந்து ரேஞ்ச் தான். அப்ப என்ன ஆன்சர் வருங்க 3, 4, 5, 6, 7, 8. So we get a domain. Question number 4. Represent each of the given relation by an arrow diagram, a graph. Next roster form எழுத சொல்றாங்க. First subdivision சொல்றாங்கன்னா x, y such that x equal to 2y. So x equal to 2y. நம்ம இந்த y கன்சிடர் பண்றதா இருந்தா மல்டிப்ளை 2 வந்து டிவைட் ஆக மாறும். அப்ப x by 2 equal to y ன்னு வந்துரும். அப்ப x க்கு என்ன பண்ணனும் so x equal to 2, x equal to 3, x equal to 4, x equal to 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ இங்க x equal to நான் 2 ன்னு எடுக்கிறேன். அப்போ y equal to என்ன ஃபார்முலா x by 2. இங்க x ஓட வேல்யூ என்ன 2. அப்போ 2 by 2 கேன்சல் ஆச்சு என்ன ஒரு ஆன்சர் 1. நெக்ஸ்ட் x equal to 3 ன்னு எடுக்கிறேன். அப்ப x equal to 3 ன்னு எடுத்தா y equal to என்ன ஃபார்முலா x by 2. x ஓட வேல்யூ என்ன 3 by 2. நெக்ஸ்ட் x equal to 4 எடுக்கிறேன். அப்ப y equal to என்ன ஃபார்முலா வருங்க x by 2. x ஓட வேல்யூ என்ன 4. அப்ப இங்க 4 by 2 ன்னு வரும். இது கேன்சல் பண்ணா என்ன வரும் ஆன்சர் 2. நெக்ஸ்ட் x equal to 5 எடுக்கிறேன். அப்ப x equal to 5 எடுத்தா y equal to x by 2. x ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் 5 by 2 5 by 2 கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா an arrow diagram. So first one. அப்ப arrow diagram கன்சிடர் பண்ணும்போது சோ இத நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இத y ன்னு எடுத்துக்கலாம். அப்ப x என்ன கொடுத்துறாங்க 2, 3, 4, 5. y ஓட வேல்யூ 1, 2, 3, 4. அப்ப நான் x equal to நான் 2 ன்னு எடுத்தேன். ஆன்சர் என்ன வந்தது 1. அப்ப இங்க 2 க்கு நேரா 1. நெக்ஸ்ட் x equal to 3 ன்னு எடுத்தேன். y ல இருந்து 3 by 2. 3 by 2 இருக்கா இல்ல அத விட்டுருங்க. நெக்ஸ்ட் x equal to 4 ன்னு எடுத்தா ஆன்சர் என்ன வந்தது 2 ன்னு வந்தது. அப்போ 2. நெக்ஸ்ட் x equal to 5 ன்னு எடுத்தா 5 by 2 வந்தது. 5 by 2 இருக்கா இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டவன் arrow diagram இதுதான். நெக்ஸ்ட் b. சோ b என்ன கேக்குறாங்கன்னா graph. அப்ப கிராஃப்னு பாக்கும்போது ஒரு ரஃபா வந்து கிராஃப் வந்து x axis and y axis வந்து டிரா பண்ணீங்க. சோ இது x axis இது y axis. சோ 2, 3, 4, 5 ன்னு இருக்கா. அப்ப இங்க 1, 2, 3, 4, 5, 6. இங்க 1, 2, 3, 4, 5, 6. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு 2, 1. அப்ப 2, 1 ஒரு அப்ராக்ஸிமேட்டா இங்க வரும். அப்ப 2, 1. செகண்ட் பாயிண்ட் 4, 2. சோ 4, 2 னா இங்க வரும். சோ 4, 2. சோ கேட்ட செகண்ட் கிராஃப். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேக்குறாங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். தேர்ட் என்ன கேக்குறான் அப்ப ரோஸ்டர் ஃபார்ம்னா நமக்கு என்ன வந்தது arrow diagramல 2, 1 and 4, 2. 4, 2. So அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். So represent each of the given relation by an arrow diagram, a graph set in roster form. So இங்க என்ன ஃபார்முலா கொடுத்துறோம்னா x, y such that y equal to x plus 3, x, y are natural number less than 10. அப்ப x ஓட வேல்யூ என்ன வருங்க அப்ப less than 10 னா 9 வரையில வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி y வேல்யூ எடுக்கும்போது 1, 2, 3, 4, 5,
6 7 8 9 ஏன்னா less than 10 இல்லையா. நெக்ஸ்ட் இங்க என்ன ஃபார்முலா கொடுத்துறாங்கன்னா y equal to x plus 3 y equal to x plus 3. அப்ப இந்த x க்கு பதிலா 1 2 3 4 5 6 னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப நான் x equal to 1 ன்னு எடுத்துட்டானா இப்போ y equal to x plus 3 என்ன வருங்க 1 plus 3 ஆட் பண்ணா 4. நெக்ஸ்ட் x equal to 2 ன்னு எடுக்கிறேன். அப்ப x equal to 2 ன்னு எடுத்தா அப்ப என்ன வருங்க 2 plus 3 வரும். அப்ப 2 plus 3 என்ன வருங்க 5. நெக்ஸ்ட் x equal to 3 ன்னு எடுக்கிறேன். அப்ப x equal to 3 ன்னு எடுத்தா y equal to x plus 3 x ஓட வேல்யூ 3 ஆ அப்ப 3 plus 3 equal to 6. நெக்ஸ்ட் நான் x equal to 4 ன்னு எடுத்தா y equal to 4 plus 3 ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7. நெக்ஸ்ட் x equal to 5 ன்னு எடுக்கிறேன். சோ x equal to 5 ன்னு எடுத்தா y equal to 5 plus 3 ன்னு வரும். சோ இத ஆட் பண்ணா 8. நெக்ஸ்ட் x equal to 6 ன்னு எடுத்தா அப்ப y equal to so y equal to என்ன ஃபார்முலா x plus 3 அப்ப இங்க 6 plus 3 வரும். இத ஆட் பண்ணா 9 வரும். நெக்ஸ்ட் நான் x equal to 7 எடுத்தேன்னா 7 plus 3 10 வந்துரும். ஆனா நமக்கு வேல்யூ என்ன வரும் நமக்கு less than 10 னா 10 க்கு முன்னாடி அப்ப 9 வரைக்கும் தான் வரும். நான் 7 போட்டனா 7 plus 3 10 வந்துரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா an error diagram. சோ இது x ன்னு எடுத்துங்க. சோ இது y ன்னு எடுத்துங்க. சோ x என்ன எடுத்துறாங்க 1 ல இருந்து 9 வரையில. சோ 1 2 3 4 5 6 7 8 9. Similarly y யும் 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன வந்துங்க 1 4. சோ x நான் 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது y என்ன வந்தது 4. நான் x நான் 2 ன்னு எடுக்கும்போது y என்ன வந்தது 5. அப்போ 2 5. நெக்ஸ்ட் x 3 ன்னு எடுக்கும்போது y என்ன வந்தது 6. நெக்ஸ்ட் x நான் 4 ன்னு எடுக்கும்போது y என்ன வந்தது 7. அப்போ 4 7. நெக்ஸ்ட் x நான் 5 ன்னு எடுக்கும்போது y என்ன வந்தது 8. x நான் 6 ன்னு எடுக்கும்போது y என்ன வந்தது 9. சோ கேட்ட எரர் டயகிராம். நெக்ஸ்ட் கிராஃப். So x axis and y axis ஒன்னு draw பண்ணீங்க. So the x axis இது y axis. அப்ப என்ன வருங்க 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. So first point நமக்கு 1 4. அப்ப 1 4 னா ஒரு அப்ராக்ஸிமேட்டா இங்க எடுத்துக்கலாம். So 1 4. செகண்ட் பார்க்கும்போது 2 5 அதுக்கு மேல கொஞ்சம். So 2 5. நெக்ஸ்ட் 3 6. So 3 6. So ரஃபா டிரா பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட் 5 7. So 5 7. நெக்ஸ்ட் 6 8. So 6 8 னா இங்க வரும் 6 8. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்க்கும்போது 7 9. 7 9. So அவன் கேட்ட எரர் டயகிராம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்க்கும்போது என்னன்னா ரோஸ்டர் ஃபார்ம். அப்ப r equal to அப்ப இது ஆர்டர் பண்றது என்னன்னா 1 4. So 1 4 2 5. நெக்ஸ்ட் 3 6 4 7 5 8. last one 7 9. Question number 5. ஒரு கம்பெனில வந்து 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சோ என்னன்னா அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க், மேனேஜர் அண்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட்டோட salary வந்து 10000, கிளர்க்கோட salary வந்து 25000, மேனேஜரோட salary வந்து 50000 அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் salary வந்து 1 lakh னு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா அசிஸ்டன்ட் பார்க்கும்போது 5 பேர் இருக்காங்க. அதனால வந்து A1 A2 A3 A4 A5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளர்க் வந்து 4 பேர் இருக்காங்க. C1 C2 C3 C4 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேனேஜர் வந்து 3 பேர் M1 M2 M3 கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2 பேர். சரி என்ன சொல்றாங்கன்னா R is defined by X related to Y where X is the salary. அப்ப X என்றது என்னது salary. Next given to person Y, அந்த person தான் வந்து Y. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஆர்டர் பேர், இதுக்கு ஆர்டர் பேரும் அண்ட் ஏரோ டயக்ராமும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கொஸ்டின் தான் பெருசா இருக்கும், ஆன்சர் வந்து ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க நம்ம ஆர்டர் பேர். ஸோ ஆர்டர் பேர் நம்ம டைரக்டா எழுதிடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் எக்ஸ் வரணும், செகண்ட் என்ன வரணும் ஒய் வரணும். அப்போ எக்ஸ் என்னது சேலரி, எக்ஸ் என்னது சேலரி. அப்போ 10,000 பார்க்கும்போது அப்போ 10,000 யாரோட சேலரி அசிஸ்டண்டோட சேலரி. அப்போ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. அதே மாதிரி வந்து கிளர்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பேர் எழுத வேண்டியதான். அப்போ என்ன வருங்க 10,000 A1, next 10,000 A2, so 10,000 A3, so 10,000 A4, so 10,000 A5. இப்போ அசிஸ்டன்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கிளர்க் எடுத்துருக்காங்க, சீன் எடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கிளர்க்கோட சேலரி எவ்வளோ 25,000. ஃபர்ஸ்ட் என்ன வரணும் சேலரி தான் வரணும். அப்போ 25,000 C1, ஏன்னா கிளர்க் வந்து செகண்டு. நெக்ஸ்ட் 25,000 C2, ஸோ 25,000 C3, ஸோ 25,000 C4. ஏன்னா கிளர்க் எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் தான் இருக்காங்க. C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர் பார்க்கும்போது M1, M2, M3. ஸோ மேனேஜர் சேலரி எவ்வளோ 50,000. ஸோ 50,000 M1, 50,000 M2, நெக்ஸ்ட் 50,000 M3. நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவங்களோட சேலரி எவ்வளோ 1 lakh. ஸோ 1 lakh E1, 1 lakh E2. ஸோ அவன் கேட்ட ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் வேற என்ன கேட்குறாங்கன்னா அண்ட் ஏரோ டயக்ராம். அப்போ ஏரோ டயக்ராம் பார்க்கும்போது ஸோ எக்ஸ்ன்றது என்னது சேலரி, ஸோ ஒய்ன்றது என்னது பர்சன். அப்போ சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ 10,000. நெக்ஸ்ட்டு 25,000. ஸோ நெக்ஸ்ட்டு 50,000. ஸோ ஃபைனலாக 1 lakh. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் எத்தனை பேர் A1, A2, A3, A4, A5 வரல. அப்போ A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துறாங்க கிளர்க்கு 4 பேர் இல்லையா. C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர் அது 3 பேரா. ஸோ M1, M2, M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்க்கும்போது 2 பேர். ஸோ E1, E1, E2, E1, E2. அப்போ 10,000 யாருக்குலாம் வரும் கிளர்க்கு எல்லாம் அசிஸ்டன்ட் எல்லாமே 10,000 தான். அப்போ 10,000 A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் 25,000 பார்க்கும்போது கிளர்க்கு C2, C3, C4. 50,000 யாருக்கு மேனேஜர் M1, M2, M3. நெக்ஸ்ட் 1 lakh பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.